கார்த்திகை தீபத்தன்னைக்கு செய்கிற பொரி உருண்டை, அப்பம், மாவிளக்கு மாவு இது மூணும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவிளக்கு மாவு கடை மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப்பு இடியாப்பம் மாவு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதோட பொடிச்ச வெல்லம், 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யை நல்லா அந்த மாவில் கலந்துட்டு தேவையானா கொஞ்சம் தேனும் கலந்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா டைட்டாக ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா விரிசல் விழாமல் அழகான மாவிளக்கு மாவு கிடச்சிடும். இதை நீங்கள் சாமிக்கு பொருத்திட்டு சாயங்காலம் தேங்காயோடு வச்சு சாப்பிட்லாம். அடுத்தது பொரி உருண்டை. இது செய்கிறதுக்கு 3 கப் பொரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எள்ளு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு அதில் கட் பண்ண தேங்காயும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்கு கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு தண்ணி ஊற்றி அது நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் அதை பாகு காய்ச்சி ஒரு தட்டில் போட்டு பாருங்கள். அது உருட்டு பதத்தில் வரணும். இதுதான் சரியான பதம். இந்த வெள்ளைப்பாகு எடுத்து அந்த பொரியோட கலந்து விட்டுட்டு இது எல்லாம் நல்லா வார்மாக இருக்கும்போதே உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் கடாயில் அடியில் ஒட்டியிருக்கிற பொரி எல்லாத்தையும் லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். அதையும் நீங்கள் உருண்டை பொரித்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் அப்பம். இது செய்கிறதுக்கு ஒரு பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை மசிச்சுட்டு அதோட கோதுமை மாவு, அரிசி மாவு, உப்பு, 1 பிஞ்சு சோடா உப்பு, பொடிச்ச வெல்லம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி கலந்துட்டு இதில் கொஞ்சம் ஏலக்காய், துருவன தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஆப்பம் மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னா இதே மாவை நீங்கள் பணியார கல்லில் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி கூட சுட்டு எடுக்கலாம். அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. கார்த்திகை தீபத்துக்கு பொரி உருண்டை, அப்பம், மாவிளக்கு மாவு இது 3 தான் நாங்கள் மெயினாக செய்வோம். இது எல்லாத்தையும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். எல்லா இன்க்ரீடியன்ஸும் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்.